ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இந்த ஆரோ வாட்டர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வந்து நம்மளோட நண்பர் தான். இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி ப்ராப்ளம் ஆகிருக்கு. நம்ம மெமரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு சரியாயிடும்னு சொன்னோம். அவர் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்ப் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வாங்க, பார்த்து அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து ரோலர் டைப் ஒன்றும் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம ஓனாக. அது வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்கலாம் போய் பாருங்கள். அதோட மேக்கிங் வீடியோ வந்து நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் போட போகிறேன். அதோட திங்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் கடைசியில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ போடுறேன்ட்டு. இல்லை, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது நம்மளோட நண்பர் தான். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம அதுக்கு ப்ளக்இன் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. எனக்கு என்ன இந்த ஃப்ளோர் சுவிட்ச் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நம்ம அதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ப்ளக்இன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளக்இன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. பவர் சப்ளை வருதா பார்த்துக்கலாம். ஓகே, பவர் சப்ளை கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக வருது. இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூக்கு நம்ம கழட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்குது. சுவிட்சை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, லூஸாக இருந்தால் கூட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடி பிரிண்ட் பண்ணியாச்சு. என்ன கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு மோட்டர் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபில்டர்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா சாயில் வால் சுவிட்ச் மாற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் இந்த எலக்ட்ரானிக் சாயில் வால் சுவிட்சு அது கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு சின்னதாக ஒரு பேசிக்ஸ் ஃபில்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 24 வோல்ட்டு டிசி மோட்ரு, ஓகேங்களா. ஏசி கிடையாது, டிசி மோட்ரு. இது பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. சுவிட்சை ரெடி பண்ணல, சாரி, லைனை வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக வேலை செய்யுது. இது என்ன கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் நான். சரிங்களா, என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபில்டரோட பேசிக்ஸை பார்த்துக்கலாம். இது வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு, ஸ்பன் ஃபில்ட்ருக்கு அடுத்தது இதில் தான் வரும். இது வந்து ப்ரீ கார்பன் ஃபில்டர், ஓகேங்களா. இப்படி வந்து தண்ணி இதில் தான் வரும். இதில் வந்து இப்படி போய்ட்டு சாயில் வால் சுவிட்ச் மூலிமா உள்ளே போயிட்டு பூஸ்டர் பம்புக்கு போவோம். பூஸ்டர் பம்பில் அவுட் வந்து இந்த பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படியே வந்து இந்த மெம்பரானுக்கு ஃபில்டருக்கு போவோம், ஓகேங்களா. இதுலேருந்து தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வாட்டர் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வாட்டரோட அவுட்புட். இது வந்து வேஸ்ட் வாட்டரோட அவுட்புட்டு, சரிங்களா. ப்ராடக்ட் வாட்டர் போயிட்டு போஸ்ட் கார்பன் மூலிமா நம்ம வந்து ஸ்டோரேஜ் டேங்குக்கு போய் சேர்ந்துடும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்ஆர் வந்து 450க்கு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து கம்ப்ளைண்ட் வரணும் வாய்ப்பு இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கணும். சரிங்களா, நம்ம வந்து இது வழியாக வந்து வேஸ்டேஜ் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்ட் கார்பன் இது லாஸ்ட்டாக, அதாவது மெம்பரனுக்கு அடுத்து அந்த ஃபில்டர் தான் போய் சேரும், ஓகேங்களா. இது என்ன கம்பெனி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. மெம்பரனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒயர் லூஸ் கனெக்ஷன் ஆகிட்ருக்கோம். அதில் வந்து முன்னாடி இருக்கிற பின் எடுத்து சொருவிட்டுருக்கிறாரு. அதால் தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு, சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சாச்சு. வந்து வாட்டர் லைன் கொடுத்து இப்போ செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் வருது.
மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வீடியோ பற்றி நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரப்போகுது. சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லுவேன். உங்கள்கிட்ட அந்த திங்ஸ் இருந்தால் ஓகே, இல்லைன்னா அதுக்கு வேறு மாதிரி ஐடியா என்ன, வேறு மாதிரி அந்த மோட்ரு இல்லைன்னா வேறு மோட்ரு, அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நான் தருவேன் அந்த வீடியோவில் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்க? அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அந்த வீடியோவை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வால்வெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. இந்த ஆரோ வாட்டருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபில் ஆகிட்டோம். அந்த ஃபில்ட்ருக்குள்ளே தண்ணி உள்ளே போயிட்டு ஃபில்ட்ராகவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த 3 ஃபில்ட்ரு மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியாச்சு. அவர் மாற்றிடுறேன்னு சொல்லிட்டாரு. மாற்றிட்டா பெட்டர் இருக்குன்னு அப்படி சொல்லிட்டேன் நான். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சால் தான் இந்த கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைட் பண்ணி நம்ம சொருவிட்டோம். இதுக்கப்புறம் எதுவும் ஆகாது. சரிங்களா? நம்மளுக்கு பிடுங்கினா தான் அது வந்து வெளியே வரும், மற்றபடி ஒன்றும் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக வருது, கொஞ்சம் ஸ்லோவாக வருது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து டிடிஎஸ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஒரு 30 கிட்ட வருது. கொஞ்ச நாள், அதாவது கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் டிடிஎஸ் லெவல் மாறிடும்.